நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இணைய சேவையின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒரு சில நிமிடங்கள் இணைய சேவை தடைப்பட்டாலே வேலைகள் அனைத்தும் நின்று போகும் அளவுக்கு இணையம் உலகை ஆக்கிரமித்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து வேலைகளுமே இணைய சேவையை நம்பியே இருக்கிறது. இணைய பயன்பாட்டை பொறுத்தவரை அதன் வேகம் முக்கியமான ஒன்று. 2Gயில் தொடங்கிய இணைய சேவை 3G, 4G என அதிகரித்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் தற்போது 5G அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உலகெங்கும் இப்போது 5G சேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்தியாவிலும் மூலை முடுக்கெல்லாம் 5G சேவையை அறிமுகப்படுத்தும் பணி நடக்கிறது. இந்நிலையில் ஹுவாவை தொழில்நுட்ப நிறுவனம் சீனா யூனிகாம் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து ஹெபை மாகாணத்தின் சியோங்கான் நியூ என்ற பகுதியில் சீனாவின் முதல் 10G ஸ்டாண்டர்ட் பிராட்பேண்ட் நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பகுதி தலைநகர் பீஜிங்கிற்கு அருகில் உள்ளது. இது சீனாவின் முக்கிய தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த 10G இணைய சேவையில் பதிவிறக்க வேகம் 9834 Mbps, பதிவேற்ற வேகம் 1008 Mbps ஆக உள்ளது. இந்த வளர்ச்சி சீனாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பிற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் 5G சேவையை தற்போதுதான் அறிமுகமாகியுள்ள நிலையில் சீனாவில் 10G சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் இல்லை, எது ஒன்றையும் பதிவு செய்வார்கள் என நயினார் நாகேந்திரன் போன் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பான நிருபர்கள் கேள்விக்கு பதிலளித்துள்ள சீமா, இன்றைக்குதான் நயினார் நாகேந்திரன் பார்க்கிறார் போல, எனது மொபைல் போனை 20 வருடமாக கேட்கிறார்கள். இந்திய அளவில் ஒட்டு கேட்கப்படும் 50 தலைவர்களில் நான் ஒருவனாக இருந்தேன். தமிழகத்தில் என்னுடைய எல்லாம் ரொம்ப நாளாக ஒட்டு கேட்கப்படுகிறது. இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் இல்லை, எது ஒன்றையும் பதிவு செய்வார்கள் என்று தெரிவித்தார். மதிமுக முதன்மை செயலர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த துரை வைகோ தனது முடிவை வாபஸ் பெற்றார். கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதை தொடர்ந்து இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக பூச்சு அறிக்கை விடப்பட்டது. தமிழக அரசு எனது போனை ஒட்டு கேட்கிறது என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் குறைகளை கேளாத, நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூரில் கஞ்சாவை வீட்டுக்கே சென்று விற்பனை செய்ததாக தாய் பூங்கொடி, அவரது மகன் சந்தோஷ் கைது செய்யப்பட்டனர். கூலி உயர்வு வேண்டி கடந்த 33 நாட்களாக கோவை, திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மணிப்பூரில் கடந்த 48 மணி நேரத்தில் தடை செய்யப்பட்ட பல அமைப்புகளை சேர்ந்த 16 பேரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.